Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. யாரோ வந்திருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, வீட்ல யாரோ வந்திருக்காங்க, அங்க யாரோ வந்திருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஆல்ரெடி வந்தாச்சு, அது நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்கிறார் அப்படின்னு. இப்போ யாரோ வந்தார் அப்படின்னா இங்க பாருங்க, நேற்று சாயங்காலம் உங்களை பார்க்க ஒருவர் வந்தார். அப்போ வந்தார் அது வந்து வெர்போடே முடியுது. ஓகே, முடிச்சு போன விஷயம். ஆனா இங்க பாருங்க, வந்திருக்கிறார் அந்த வெர்பு கூட முடிச்சு போன விஷயத்தை கூட நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். ஓகே, வந்திருக்கிறார், இந்த மாதிரி போயிருக்கிறார், சாப்பிட்டிருக்கிறார், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம அங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி பேசணும். சரியா? அப்போ யாரோ வந்திருக்கிறார். இந்த யாரோ அப்படின்னா தெரியாத ஒரு நபரை பற்றி நம்ம பேசுறோம். அதுக்கு someone அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யாரோ இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். someone. ஓகே, சப்ஜெக்டா என்ன எடுப்போம்? someone. அடுத்து என்னன்னா, யாரோ வந்திருக்கிறார், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி தானே பேசுறோம். அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும்? have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். have இல்லனா has. சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க has யூஸ் பண்ணுவோம். அதே போல சப்ஜெக்ட் I, you, we, they ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணும்போது have யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனா இந்த someone, anyone, everybody இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு has தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ has. அதுக்கு அடுத்து verb. அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V3 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அப்போ வந்திருக்கிறார் வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அதோட past came. அதோட past participle V3 வந்து come தான். ஓகே, அப்போ யாரோ வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது someone has come. someone has come. ஓகே, யாரோ வந்தார் அப்படின்னு சொல்லும்போது யாரோ வந்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, யாரோ வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ வந்தாங்க வந்தார் அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்த பற்றி நம்ம பேசுறோம். அப்ப அங்க என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி பேசுவோம். அப்போ someone came. verb வந்து past formல தானே இருக்கும். so someone came அப்படின்னா யாரோ வந்தாங்க. இது யாரோ வந்திருக்கிறார், இருக்கிறார் கூட அந்த verb கூட நம்ம presentல கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ present perfect tense படி பேசுறோம். someone has come. next, நேற்று சாயங்காலம் உங்களை பார்க்க ஒருவர் வந்தார். தெரியாத ஒரு நபரை பற்றி நம்ம பேசும்போது அந்த ஒருவர் அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? someone. ஓகே, யாரோ ஒருவர் அந்த மாதிரி மீன் பண்ணுவோம். அப்போ ஒருவர் வந்தார், நேற்று சாயங்காலம் நடந்த விஷயம். அப்ப அந்த வெர்போடே முடியுது வந்தார். அப்ப இது என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம பேசுறோம். ஓகே, நேற்று சாயங்காலம் நடந்த விஷயம். அப்ப எப்படி எழுதுறது? ஒருவர் வந்தார், உங்களை பார்க்க ஒருவர் வந்தார் அப்படின்னா அந்த ஒருவர் யாரோ ஒருவர் இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். someone. ஓகே, அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் someone சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து verb. verb என்ன? வரக்கூடிய செயல் நடக்கு. வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. அதோட பாஸ்ட் came. ஓகே, அடுத்து பாருங்க, உங்களை பார்க்க இன்னொரு verb கூட வந்திருக்கு. அந்த பார்க்க, எழுத, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புக்கெல்லாம் நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப இன்ஃபினிட்டிவ்னா to போட்டு அந்த verb அப்படியே எழுதுவோம். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. to see. ஓகே, இதுக்குதான் பார்க்க. அடுத்து உங்களை, உங்களைனா you. இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். சரியா? உங்களை you. அடுத்து நேற்று சாயங்காலம் அப்படின்னா yesterday evening. அப்போ நேற்று சாயங்காலம் உங்களை பார்க்க ஒருவர் வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லலாம். someone came to see you
yesterday evening. Okay, someone came to see you yesterday evening. Next, யாரோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல யாரோ கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. யாரோ தெரியாத ஒரு நபர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்குது. ஓகே, கால் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிக்கொண்டு இருக்காங்க. அப்ப பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கிறத நம்ம சொல்றோம். அப்ப இது என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதுறோம். அப்ப யாரோ someone சப்ஜெக்ட். அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதும் போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பி வெர்ப் சேர்ப்போம் தானே. பிரசன்ட்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப், am, is, are. இந்த மூணுல ஒன்னு. அந்த someone யூஸ் பண்ணும்போது நம்ம is தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, is. அடுத்து என்ன? வெர்ப். வெர்ப் கூட ing சேர்த்து பேசுவோம். வெர்ப் என்ன? கால் பண்ணிட்டு இருக்கிறார். கால் கூட ing. ஓகே, அப்போ யாரோ கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா someone is calling. someone is calling. ஓகே, நெக்ஸ்ட் யாரோ உனக்கு கால் பண்ணாங்க. முடிஞ்சு போன விஷயம். யாரோ உனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்றோம். அப்ப யாரோ அதுக்கு someone. அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. வெர்ப் எழுதணும். வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ கால், கால்ட் கூட ed மட்டும் சேர்த்தா போதும். கால்ட். அடுத்து உனக்கு, உனக்குனா யூ. அப்போ யாரோ உனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா someone called you. someone called you. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. யாரோ சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம்ல யாரோ சொன்னாங்க அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும்போது யாரோ சொன்னாங்க இத பத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப யாரோ சொன்னாங்கன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். அப்ப அந்த யாரோ someone. அடுத்து verb வரும்ல. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. verb weak to ஃபார்ம்ல இருக்கும். அப்போ சொன்னாங்க, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட பாஸ்ட் said. someone said அப்படின்னா யாரோ சொன்னாங்க. அடுத்து யாரோ உண்மையை சொல்லி இருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல யாரோ உண்மையை சொல்லி இருக்காங்க அப்படின்னு. அப்போ சொல்லி இருக்கிறார் முடிச்சு போன விஷயத்தை நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். அப்ப இது என்ன? present perfect tense. தானே? present perfect tense படி எப்படி எழுதணும்? யாரோ அதுக்கு first subject someone. அடுத்து என்ன வரணும்? has இல்லனா have வரும், இல்ல has வரும். அடுத்து verb வரும். verb V3 ஃபார்ம்ல இருக்கும் தானே? அப்போ verb என்ன? சொல்லி இருக்கிறார், சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட past said, past participle said. ஓகே, அடுத்து உண்மையை, அப்போ the truth. அப்போ யாரோ உண்மையை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது someone has said the truth. someone has said the truth. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. யாரோ என் போனை எடுத்துட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல யாரோ என் போனை எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ எடுத்துட்டாங்க முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி யாரோ someone. அடுத்து என்ன வரும்? verb. verb simple present simple past tense படி சொல்லும்போது first subject, அடுத்து verb V2 ஃபார்ம்ல இருக்கும் தானே? அப்ப எடுத்துட்டாங்க, எடுக்கக்கூடிய செயல். எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல take, அதோட past took. ஓகே, அடுத்து என் போன் அப்படின்னு சொல்லும்போது my phone. ஓகே, அப்போ யாரோ என் போனை எடுத்துட்டாங்க அப்படின்னா someone took my phone. someone took my phone. நெக்ஸ்ட் யாரோ எனக்கு உதவி செய்தார்கள். அது யாருன்னே தெரியல, ஆனா யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உதவி செய்தார்கள், பாஸ்ட் முடிச்சு போற விஷயம். அப்ப யாரோ someone. அடுத்து verb. verb வந்து V2 ஃபார்ம்ல இருக்குன்னா உதவி செய்தார்கள். உதவி செய்யறதுக்கு ஹெல்ப், அதோட பாஸ்ட் helped, ed கூட சேர்த்தா போதும், helped. அடுத்து எனக்கு, எனக்குன்னு சொல்லும்போது me. அப்போ யாரோ எனக்கு உதவி செய்தாங்க அப்படின்னா someone helped me. someone helped me. ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு இது கூட தெரியாதா? நம்ம சொல்லுவோம்ல உனக்கு வந்து இது கூட தெரியாதா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உனக்கு தெரியுமா, அவனை பத்தி உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அதை எப்படி கேட்போம்? உனக்கு தெரியுமானா எல்லாருக்கும் தெரியும் தானே, டு யூ நோ. டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா. இதையே நம்ம நெகட்டிவ்ல கேட்கிறோம், உனக்கு தெரியாதா, உனக்கு அதை பற்றி தெரியாதா. அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? டோன்ட் போடுவோம் நெகட்டிவ். டோன்ட் யூ நோ. உனக்கு தெரியுமா அப்படின்னா do you know, உனக்கு தெரியாதா அப்படின்னா don't you know. அதே தான் இங்க பாருங்க, உனக்கு இது கூட தெரியாதா. அப்ப அந்த இது கூட அது சேர்க்காதீங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நெகட்டிவ்ல क्वेश्चन கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? don't you know. அப்போ don't you know. ஓகே, don't you know. அடுத்து இது கூட, அந்த கூட அப்படின்னு வருதுல்ல, அதுக்கு வந்து ஈவன், அது வந்து நாம சப்ஜெக்டுக்கு அடுத்து போடுவோம் இடி. ஓகே, ஈவன் சப்ஜெக்டுக்கும் வர்புக்கும் இடையில அந்த ஈவன். அடுத்து இது, இது கூட, அந்த இது அது வந்து லாஸ்ட் this. ஓகே, அப்போ உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னா don't you even know this, don't you even know this. ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா. நமக்கே போல உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா, இது கூட எப்படி சமைக்கணும்னு தெரியாதா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? don't you know தானே. don't you know. அப்போ இது கூட, அந்த கூட அதுக்கு என்ன போடுவோம்? ஈவன் போடுவோம் தானே இடையில, சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் இடையில ஈவன். அப்போ don't you even know அப்படின்னா என்னது? உனக்கு இது கூட தெரியாதான்னு அர்த்தம். அதே போல இங்க என்ன? இது கூட சமைக்க தெரியாதா, இது கூட எப்படி சமைக்கணும்னு தெரியாதா, அந்த மாதிரி क्वेश्चन. ஓகே, உனக்கு இது கூட எப்படி சமைக்கணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது இப்ப பாருங்க, ஒரு ஃபுட்ட வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு திங், சாம்பாரா இருக்கட்டும் இல்ல அவியலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம இந்த இத கூட உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே, செயல்முறையை பற்றி நம்ம இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அங்க எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாதா, அந்த எப்படி அதுக்கு how போடுவோம். how to cook. ஓகே, இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிக்கோ, கூட வந்து how சேர்க்கணும். சரியா? உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா, உனக்கு இது எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாதா, இந்த மாதிரி நம்ம கேக்குறது. ஓகே, ஒரு உணவு முறையை பற்றி நம்ம வந்து ஏதாவது ஒரு உணவை பற்றி அது உனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாதா, எப்படி சமைக்கணும்னு தெரியாதா, இந்த மாதிரி கேக்குறது தான் இது. ஓகே, அப்ப பாருங்க how to cook. அடுத்து இது, இதுன்னு சொல்லும்போது this, அதை லாஸ்ட் போட்டுடலாம். அப்போ உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா அப்படின்னா don't you even know how to cook this, don't you even know how to cook this. ஓகே, அடுத்து நீ இத கூட செய்ய மாட்டியா. நம்ம சொல்லுவோம்ல, நீ இத கூட செய்ய மாட்டியா, அது எப்படி சொல்லலாம்? நீ இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னா ஃபியூச்சர் மீன் பண்ணி நம்ம கேக்குறோம், நீ இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னு. அப்போ ஃபியூச்சர் மீன் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கும்போது அங்க will யூஸ் பண்ணுவோம். அதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு நெகட்டிவ்ல கேட்கும்போது அங்க won't. ஓகே, won't நெகட்டிவ்க்கு won't. will not அதுக்கு பதிலா நம்ம won't யூஸ் பண்றோம். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்ன? அந்த இதை கூட, அடுத்து ஈவன் வரும். அடுத்து verb, verb என்ன? செய்ய மாட்டியா, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அடுத்து இதை, இதைனா this. ஓ, நீ இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னா won't you even do this, won't you even do this. ஓகே, நெக்ஸ்ட் உன்னால இத கூட செய்ய முடியாதா. நம்ம கேட்போம்ல, உன்னால இத கூட செய்ய முடியாதா, அது எப்படி கேட்கலாம்?
ஒரு விஷயத்த செய்ய முடியாதா அப்படின்னு நெகட்டிவ்ல கேட்கும் போது அங்க காண்ட் யூஸ் பண்ணும் தானே, காண்ட். ஓகே, முடியாதா அதுக்கு காண்ட். அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் உன்னால், உன்னால்னா யூ. அடுத்து இதை கூட அந்த ஈவர். அதுக்கப்புறம் verb செய்ய முடியாதா, செய்யறதுக்கு do. இதைனா this. ஓகே, அப்போ ஒரு நாள் இத கூட செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், can't you even do this, can't you even do this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம், மறந்துட்டேன், பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம சொல்றோம். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், நான், ஐ. அடுத்து என்ன வரணும், ரெண்டு verb இருக்கு, சொல்ல மறந்துட்டேன். இப்ப இதுவும் verb தான் இதுவும். அந்த லாஸ்ட் ஒன்ன நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, forget. அதோட பாஸ்ட் forgot. forgot. அடுத்து இன்னொன்னு என்ன, சொல்ல. இது வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எப்படி, டு போட்டு அந்த verb அப்படியே எழுதுவோம். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. அது அப்படியே எழுதுவோம். ஓகே, இதையும் நீங்க பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதிடாதீங்க, இது மட்டும் தான் பாஸ்ட். இது இன்ஃபினிட்டில நம்ம எழுதும் போது verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா, இன்ஃபினிட்டி. இது வந்து verb V2 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to say. I forgot to say. ஓகே, அடுத்து நான் அங்க போக மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அங்க போறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், நான் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் பேசுறோம். சரியா, மறந்துட்டேன், மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget. அதோட பாஸ்ட் forgot. அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு, போக. இது வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம் தானே. அப்ப டு போட்டு போறதுக்கு இங்கிலீஷ்ல go, to go. ஓகே, அடுத்து அங்க, அங்கேனா இந்த. அப்போ நான் அங்க போக மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to go there. I forgot to go there. நெக்ஸ்ட், நான் அவங்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவங்கிட்ட கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், நான் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து மறந்துட்டேன் forget. அதோட பாஸ்ட் என்னது, forgot. அடுத்து அவங்கிட்ட கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ask. அப்போ இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம், டு போட்டு ask. அடுத்து அவங்கிட்டனா him. ஓகே, ஓ நான் அவங்கிட்ட கேட்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to ask him. I forgot to ask him. நெக்ஸ்ட், யாரோ உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ அங்க உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இது எப்படி சொல்லலாம், இது வந்து பிரசன்ட்ல இப்போ கண்டினியூயா நடந்துட்டு இருக்கு தானே. இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.